தஞ்சாவூரின் ஆவி வசப்பட்ட முனிவர். 1900களின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் அருகே ஒரு சிறிய ஆசிரமம் இருந்தது. அங்கு சுவாமி வேதானந்தா என்ற முனிவர் தங்கியிருந்தார். அவர் தீவிர தியானம் செய்வதிலும் ஆன்மீக ஞானத்திலும் புகழ்பெற்றவர். மக்கள் அவரிடம் ஆசிர்வாதம் பெற வருவார்கள். ஒரு மாலை கோவிலில் தியானம் செய்து கொண்டிருந்த போது சுவாமி வேதானந்தர் திடீரென்று என்று பயங்கரமாக அலறினார். சீடர்கள் ஓடிவந்து பார்த்தபோது அவர் ஆபத்தான விதத்தில் அதிர்ந்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் அகன்றிருந்தன. ஆனால் அவர் தனது சுற்றுப்புறத்தை உணர முடியவில்லை. அவரது வாயில் இருந்து புரியாத தொலைந்து போன மொழியில் ஓசைகள் வெளிப்பட்டன. இதை எந்த பெரிய பண்டிதர்களும் விளக்க முடியவில்லை. தொடர்ந்த சில நாட்கள் சுவாமி வேதானந்தர் உணவு, தண்ணீர் எதையும் அருந்தாமல் வித்தியாசமான குரலில் பேசினார். சில கிராம மக்கள் அவர் தெய்வீக நிலையில் சென்று விட்டார் என்று நம்பினார்கள். ஆனால் மற்றவர்கள் இவர் ஒரு அரிய சக்தியால் ஆவி வசமாகியிருக்கலாம் என்று அஞ்சினார்கள். மிரண்டு போன பிரதான பூஜாரி. அவரை பரிசோதிக்க அருகில் இருந்த கோவிலில் ஒரு முதிய பூஜாரி அழைக்கப்பட்டார். அவர் ஆசிரமத்திற்குள் நுழைந்தவுடன் வேதானந்தரின் குரல் திடீரென்று மாறியது. நீங்கள் இங்கே வரக்கூடாது, இது என் இடம் என்று ஒரு ஆழமான அபாயகரமான குரல் கேட்டது. பூஜாரி உடனே புரிந்து கொண்டார், இது ஒரு தீய சக்தியின் செயல். அவர் வேத மந்திரங்களை ஜபிக்கத் தொடங்கினார். பயங்கரமான தருணம். அந்த ஆசிரமத்தில் சூழ்நிலை மாறியது. கடுமையான காற்று வீசியது. விளக்குகள் தானாக அணைந்தன. சூழல் பயங்கரமான வெப்பம் பரவியது. பூஜாரி தொடர்ந்து ஜபம் செய்து கொண்டே இருந்தார். சுவாமி வேதானந்தர் ஒரு கடுமையான அலறல் விட்டார். டோட் ஆ என கூச்சலிட்டவுடன் அவர் சுருண்டு விழுந்தார். நாட்களுக்குப் பிறகு அவர் விழித்துக் கொண்டார். ஆனால் அவர் எதுவும் நினைவில் இல்லை. அவர் கூறியது, நான் ஒரு மலைக்கோவிலில் தியானித்தேன். அங்கேயே எனக்கு ஏதோ சக்தி கண்காணிக்கிற மாதிரி உணர்ந்தது.